வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தி ஸ்வீட் ரெசிபி. என்னடா இது ஸ்வீட்டுங்கிறாங்க ஹெல்திங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக ஹெல்தி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு இதை வச்சு தான் ஸ்வீட் பண்ண போகிறோம். இந்த மரவள்ளிக்கிழங்கில் நார்ச்சத்து ஜாஸ்தி இருக்குது. இது நம்ம பிளட்டில் சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை நல்லா மேனேஜ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம். வித்தியாசமாகவும் இருக்கும். இது முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை எடுத்துடலாம். தோலை கம்ப்ளீட்டாக எடுத்தப்புறம் நம்ம ஒரு வெஜிடபிள் கிரேட்டர் வச்சு இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த பெரிய கண் இருக்கு இல்லையா, அதில் வச்சு துருவிக்கோங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டும் நம்ம வச்சுக்கலாம். பட் நம்ம துருவிட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இதை துருவினது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இது ரெடி ஆயாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு துருவின இந்த கிழங்கை இதில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ இது ஸ்வீட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோடு நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்க்குறேன், மில்க் பவுடர். அப்புறம் ஒரு 100 கிராம் ப்ரௌன் சுகர், 100 கிராம் போரும். இது ஒரு 300 கிராம்ஸ் இந்த கிழங்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இதெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே நம்ம கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்துடணும். இதுவே சாப்பிட்றதுக்கு ஸ்பூனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு கேக் டின்னை ரெடி பண்ணலாம். இந்த கேக் டின்னில் கொஞ்சம் நெய்யை தடவிடலாம். கொஞ்சம் அடியிலையும் சுற்றி வர தடவிட்டோம்னாக்கா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது இந்த கிழங்கு அந்த ப்ரௌன் சுகர்லாம் அரைச்சதை நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை டேப் பண்ணிடலாம். இது மேலே நான் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் போட்டு டாப்பிங்ஸ் பண்ணுறேன். ஸோ வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இது கூட பாதாம், வால்நட் எது வேணாலும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் இருந்தால் அதை கூட மேலே இது பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தை வச்சு ஜஸ்ட்டு உள்ளே தள்ளி விட்டுருங்க, கொஞ்சம் நீட்டின்னு இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணுவோம். தண்ணி வேணுங்கிறத ஊற்றிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வைக்கணும். அந்த ஸ்டாண்டு மேலே இந்த கேக் டின்னை வைக்க போகிறோம். இந்த கேக் டின் மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். ஒன்று வாழை இலை இருந்தால் கூட போட்டு மூடிக்கலாம், இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் தட்டு எப்போதும் இருக்கும், தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். மூடிட்டு நம்ம மீடியம் ஆர் லோ ஃப்ளேம், நம்ம அந்த பாத்திரம் சைஸு நம்ம பண்ணுற அளவு பொறுத்து நம்ம மீடியமாக லோவாக ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் கண்டிப்பாக வேக வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அரைச்சிருக்கோம் இல்லையா, உள்பக்கம்லாம் வேகிறதுக்கு டைம் ஆகும். எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா திறந்து பார்த்து ஒரு தரம் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். தண்ணி அடியில் கம்மியாக இருந்தால் ஊற்றுறது அதெல்லாம் பார்த்துக்கணும். இறக்கிறதுக்கு முன்னாடி கத்தியை உள்ளே விட்டு நம்ம பார்த்தோன்னாக்கா வெந்துருச்சான்னு தெரியும். சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடணும். கம்ப்ளீட்டாக 100% ஆறின பிறகு அந்த கத்தியால் சைட்லேயும் எடுத்துகிட்டு உள்ளே வச்சே தான் பீஸ் போட முடியும். ஏன்னா அப்படியே தட்டினா டக்குன்னு விழாது. பிகாஸ் இதில் ஒரு ஸ்டிக்கி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா அந்த கிழங்குல. அதனால் இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு இப்போ ஒரு பீஸை எடுத்து ரிமூவ் பண்ணோன்னா அது வரும். அதுக்கப்புறம் மற்ற பீசஸ்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா சூப்பராக இருக்குல்ல. கலர் இந்த ப்ரௌன் சுகர் சேர்த்ததுனால கலரும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இதை கட் பண்ணி எடுங்க. நறுக்கும் பொழுதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஏன்னாக்கா இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் இந்த சூயி டேஸ்ட்டும் இல்லையா, நல்லா கொஞ்சம் மென்று சாப்பிட்ணும் முள்ள, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மஸ்கோ தல்வா மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ சூயி டேஸ்ட் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கு கேக்கை ட்ரை பண்ணுங்கள். கசாவா கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேசியா அண்ட் சிங்கப்பூர்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உணவே மருந்து, ஹெல்த் இஸ் வெல். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.